சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். தமிழ் கிளாஸ்க்கு போறாங்க, டிரைவிங் கிளாஸ்க்கு. அப்ப தமிழ் கிட்ட டிரைவிங் கிளாஸ் மாஸ்டர் தமிழ் கிட்ட தப்பா நடந்துக்கிறாங்க. தமிழுக்கா பயங்கர கோபம் வருது. எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு கேவலமான ஒரு விஷயத்த நீ பண்ணுவ? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை? எதுக்காக இப்படி பண்ற? ஒரு பொண்ணு சுயமரியாதைக்காக, தன்னுடைய தேவைக்காக ஒரு தொழிலை கத்துக்கணும்னு வந்தா அந்த பொண்ணு கிட்ட நீ இப்படிதான் நடந்துப்பியா? இனி எந்த பொண்ணு பார்த்தாலும் உனக்கு அக்கா தங்கச்சி ஞாபகம் தாண்டா வரணும்னு சொல்லிட்டு கன்னத்திலேயே பலான்னு ஒண்ணு வைக்கிறாங்க. அவ்வளவுதான் உனக்கு மரியாதைன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாமே சோசியல் மீடியாவோட ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. நம்ம தமிழ அப்படி பாராட்டிட்டு இருக்காங்க. இத பாக்குற சேதுக்கு ராஜாங்கத்துக்கு பயங்கர கோவம் வருது. இந்த வீட்டு மருமகளை கிட்ட ஒருத்தன் தப்பா நடந்திருக்கான், அவனை சும்மா விடலாமான்னு சொல்லிட்டு ராஜாங்கம் குதிச்சு எழுறாங்க. உடனே ஈஸ்வரி, என்ன மாமா மறந்துட்டீங்களா? அவ இந்த வீட்டு மருமக கிடையாது, ஏன் மாமா மறந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே அதுக்கு மோகனம் என்னதான் இந்த வீட்டு மருமகளா இல்லைனாலும் ஒரு பொண்ணுக்கு இப்படிப்பட்ட ஒரு அநீதி நடந்திருக்குன்னா அதை தட்டி கேட்க கூடாதா? இதுல என்ன இருக்கு ஈஸ்வரின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வாயை அடிச்சிடுறாங்க. சேது நேரா அந்த டிரைவிங் ஸ்கூல்ல இருக்க மாஸ்டர் கிட்ட போயிட்டு, எவ்வளவு தைரியம் இருந்தா தமிழ் கிட்ட தப்ப நடத்திருப்ப, உன்னை சும்மா விடக்கூடாதுடான்னு சொல்லிட்டு சேது ஒரு பக்கம் செம்ம அடி பொழந்துட்டு இருக்காங்க. கருப்புல இருந்து எல்லாருமே உடனே கருப்பு நேரா சேது கிட்ட போயிட்டு, நீ அவ வேண்டான்னு சொல்லி கிள்ளுக்கிற மாதிரி தமிழை தூக்கி போட்டுட்டு போயிட்ட பத்தியா? கண்டவெல்லாம் தமிழ் கிட்ட தப்பா நடந்துக்கிறா. இதெல்லாம் தேவையா மாப்பிள்ள? அவளை உயிருக்கு உயிரா காதலிச்சு குடும்பத்துக்காக எப்படி எல்லாம் அவ பண்ணா? எவ்வளவு விஷயம் அவ பண்ணிருக்கா. சரி, இப்ப அவளை ஒதுக்கி வச்சிருக்கே மாப்பிள்ள. ஒருவேளை தமிழ் இந்த தப்பு எதுவுமே பண்ணலன்னு தெரிஞ்சா எந்த முகத்தை வச்சு நீ போய் அவளுடைய முகத்துல முடிப்ப? இத பத்தி எல்லாம் யோசிச்சு பாத்தியான்னு சொல்லிட்டு சேது கிட்ட கருப்பு கேக்குறாங்க. யோ மாமா, நான் ஒன்னும் தப்பு பண்ணல. நான் அவன் மேல உயிரே தான் வச்சிருந்தேன். அவதான் என் அப்பாவுக்கு எதிராக சதி பண்ணிட்டான். அதுக்கு என்ன மாப்பிள்ள ஆதாரம் இருக்கு? ஏன் அவன் அப்பா செல்ல பாண்டியதானே சொன்னான். எங்க பாரு மாமா, உண்மை என்னன்றது நிரூபிக்கிட்டோம், அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து சேது கிளம்பி போறாங்க. ஒருவேளை சேதுக்கு தமிழ் தப்பு பண்ணலன்ற விஷயம் தெரிஞ்சா சேது என்ன செய்ய போறாங்க? தமிழ் கிட்ட போயிட்டு சேது மன்னிப்பு கேட்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.